சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. நாட்டினுடைய 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் விஜய் முதல் முறையா தேசிய கொடி ஏற்றினாரு. தேசிய கீதம் ஒலிக்க பிரம்மாண்ட கம்பத்தில் கொடியேற்றிய முதல்வர் விஜய் ராயல் சல்யூட் அடித்து மரியாதை கொடுத்திருந்தாரு. அந்த காட்சிகளா பார்க்கலாம். சென்னையில் நடந்த இந்த சுதந்திர தின நிகழ்ச்சியில் நடிகை த்ரிஷா கலந்துக்கிட்டாங்க. அஞ்சலி, தன்னுடைய தாயோட வந்த நடிகை த்ரிஷா முதலமைச்சரினுடைய பெற்றோர் சந்திரசேகர், ஷோபா பக்கத்தில் அமர்ந்தாங்க. அந்த காட்சிகளையும் பார்ப்போம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு மாதிரி ஃப்ளாகை காட்டின மாதிரி ஆயிடுச்சு அந்த காட்சிகள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறோம். முதல்வர் விஜய் அவர்களுக்கு காவல்துறையினர் தரப்புலேருந்து ஒரு பிரம்மாண்ட அணிவகுப்புலாம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஜீப்பில் போய் அணிவகுப்பை ஏற்றுக்கிட்டாரு முதல்வர் விஜய். உயர் அதிகாரிகள், பொதுமக்கள்னு அனைவருக்கும் பதில் வணக்கமும் செலுத்தியிருந்தார். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். சுதந்திர சிந்தனையை மனதில் நிறுத்தி அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் தன்னுடைய ட்ரேட்மார்க் டைலாக்னே சொல்லலாம், என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள்னு தன்னுடைய உரையை தொடங்கி இருக்காரு. மக்கள், ஜென்சி, இளம் சிங்கங்கள், மாணவ மாணவிகளுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருந்தார். என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள், என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 386 ஆண்டு பழமையான இந்த கோட்டையில் இங்க மேல ஏறி இந்த 80வது சுதந்திர தின நாள்ல நம்ம நாட்டோட தேசிய கொடியை ஏத்தி வச்சு இன்னைக்கு இந்த விழாவில் என்ன பேசவும் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஜென்சி இளம் சிங்கப்படை தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தெரிவித்ததோடு சில முக்கியமான விஷயங்களையும் இதில் பேசியிருந்தார் முதல்வர் விஜய். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தின முதல்வர் விஜய் அடுத்தபடியாக பொதுமக்கள் ஒன்று சேரக்கூடிய இடத்துல தான் சாதி, மதம் மற்றும் மொழி பேதங்கள் உடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போதையில்லா தமிழகத்தையும் லஞ்சத்திலிருந்து மாநிலத்தை காப்பாற்றக்கூடிய பணியிலையும் அரசு தீவிரமாக செயல்பட்டுட்டு வருது அப்படிங்கிறதையும் அவர் உறுதியாக சொல்லியிருந்தாரு. அதையும் பார்க்கலாம். தங்களுடைய உயிரை, உடமைய, வாழ்க்கைய எல்லாம் இழந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த
நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதுல பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை லஞ்சத்திலிருந்து, ஊழலிருந்து காப்பாத்துறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலைக்கு சமமான ஒரு விஷயம்தான். அதை நோக்கி தான் நம்ம அரசும் செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசின முதலமைச்சர் விஜய், வெளிப்படையாகவும் பொது வாழ்வில் எந்த சமரசமும் இல்லாம மக்கள் நலனை மட்டுமே முதன்மையா கொண்டு அரசு இயங்குது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காங்க. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியம் அப்படின்ற அடிப்படையில் தமிழக அரசு தீவிரமா செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமா இதை நாம செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது. மக்கள் நலன் தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக அரசு செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே போல மக்கள் நலனுக்கு எதிரான செயல்பாடுகளை அரசு எதிர்க்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு அவர்கள் சொன்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாட்டினுடைய நலனுக்கும் கொள்கைக்கும் எதிரான எந்த ஒரு விஷயத்தையும் அரசு நிச்சயமாக எதிர்த்து நிற்கும். மக்களுக்காக நிர்வாக ரீதியாக மத்திய அரசோடு ஒத்துழைத்து செல்வோம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருக்கார் முதல்வர் விஜய். அதையும் பார்ப்போம். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்லையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக ரீதியா ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகள்லையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி, நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. முந்தைய அரசினுடைய நல்ல திட்டங்கள்லாம் தொடரும் கூட முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த அம்மா உணவகம் மெருகேற்றப்பட்டு தொடருது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காங்க. காலை உணவு திட்டம் உள்ளிட்ட கடந்த கால அரசு கொண்டு வந்த எந்த ஒரு நல்வழி திட்டமும் கைவிடப்படலை அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல எதெல்லாம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டம், அது இன்னும் மெருகேற்றி கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது மாதிரி காலை உணவு திட்டம், அதையும் இன்னும் விரிவுபடுத்தி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதையும் விரிவுபடுத்தி வர செப்டம்பர் 17 பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அதை தொடங்க இருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் கொடியேற்றி வைத்து பேசின காட்சிகள்லாம் பார்த்திருந்தோம். தொடர்ந்து அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றதையும் பார்த்தலாம். கடந்த 3 மாத தாவே காட்சியில் கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்ட விரிவாக்கம், பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு அரசின் வருமானம் தனிநபருக்கு செல்வது தடுத்து நிறுத்தப்பட்டதையும் முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டு பேசியிருந்தார். உங்களுடைய அரசு இந்த 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாசத்துல விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்திற்கு ரூபாய் 134.83 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ரூபாய் 755.83 கோடியில் தொடங்கப்பட உள்ளது. மக்களின் போக்குவரத்திற்கு ரூபாய் 127.21 கோடியில் 300 புதிய பஸ்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மது பழக்கத்தை குறைத்திடும் வகையில் முதற்கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வெளிப்படையான நிர்வாகத்திற்காக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கணினி மயமாக்கப்பட்ட நிர்வாகம் செயல்பாட்டில் உள்ளது.
இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது அப்படிங்கிறதையும் முதல்வர் விஜய் சொல்லியிருந்தார். அரசு அலுவலகங்களை தேடி வரக்கூடிய பொதுமக்களை அதிகாரிகள் கண்ணியமாகவும் மரியாதையும் நடத்தணும் அப்படின்றதையும் உத்தரவாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் முதல்வர் விஜய் உறுதிப்படுத்தியிருந்தார். ஜூன் மாதம் 29, 30ஆம் தேதியில் நடந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மாநாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள், காவல் நிலையங்களும் மக்களுக்கான சேவை மையங்களாக மாறணும்னு வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஆபீஸுக்கு வர்ற மக்களுக்கு அவங்க குறைகளை தீர்க்கிறதுக்கும் தேவையான தகவல்களை பெறுவதற்கும் நலத்திட்ட உதவிகள் பெற கவர்மெண்ட் ஆபீஸை தேடி வர்றப்போ அவர்கள் மிகவும் கண்ணியமாக நடத்தப்படணும். மக்களை கனிவா அன்பா நடத்தணும்னு சொல்லி இருக்கிறோம். தொடர்ந்து பேசின முதலமைச்சர் விஜய் மக்களோடு இணைந்து தமிழகத்தை இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமா மாற்றுமோ அப்படின்னு சூளுரைத்தார். மேலும் தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை $1.5 trillion உயர்த்த அனைவரும் உறுதியேற்கணும் அப்படின்னு கூட முதலமைச்சர் விஜய் கேட்டுக்கிட்டார். தமிழ்நாட்டு மக்களோட இணைஞ்சு தமிழகத்தை இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாகவும் உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 2036 ஆண்டுக்குள் $1.5 trillion உயர்த்திட நாம உறுதியேற்போம். அதே போல நல்ல திட்டங்களை செயல்படுத்த வாக்காளர்கள் அரசோடு துணையாக இருக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் கேட்டிருந்தாரு. அரசுக்கு எதிரான சக்திகளையும் சதிகளையும் முறியடிச்சு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் முழுமையா பூர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறதையும் உறுதியளிச்சிருந்தார். எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம், அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும், உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். இந்த 80வது சுதந்திர தினத்தில் முதலமைச்சர் விஜய் புதிய அறிவிப்புகளையுமே வெளியிட்டிருந்தார். முன்னாள் படை வீரர்களுடைய 2 மகள்களின் திருமண நிதி உதவி 25,000 $50,000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். தாய்நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 $50,000 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர்களுடைய மாதாந்திர நிதி உதவி $5,000 $7,000 உயர்த்தப்பட்டிருக்கிறதையும் அறிவிச்சிருக்காரு. மேலும் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய இந்த மாதாந்திர ஓய்வூதியம் அப்படிங்கிறது $23,000 உயர்த்தி அறிவிச்சிருக்காரு முதல்வர் விஜய். மாற்றுத்திறன் கொண்ட முன்னாள் படை வீரர் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர நிதியுதவி $5,000 $7,000 உயர்த்தி வழங்கப்படும். 3. மாநில அரசால் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் $23,000 உயர்த்தி வழங்கப்படும். தியாகிகளுடைய அவர்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கப்படக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் $12,500 உயர்த்தப்பட்டிருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன், வஉசி, முத்துராமலிங்கம் மற்றும் மருது சகோதரர்களின் வழித்தோன்றல்களுக்கு மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் $16,500 உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு. மாநில அரசால் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் $12,500 உயர்த்தி வழங்கப்படும். 5. வீரபாண்டிய கட்டபொம்மன், முத்துராமலிங்க, விஜய ரகுநாத சேதுபதி, மருது சகோதரர்கள் மற்றும் வஉ சிதம்பரனார் ஆகியோரின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர சிறப்பு ஓய்வூதியம் $11,500 உயர்த்தி வழங்கப்படும். அடுத்ததாக சுதந்திர தினத்தையொட்டி அரசினுடைய இந்த சிறந்த விருதுகளையும் முதலமைச்சர் விஜய் வழங்கி கௌரவிச்சிருந்தார். அதன்படி எம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருதும், வி மோகனுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் விருதும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம்.
திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பாராட்டு சான்றும் வழங்கப்படுகிறது. Dr. APJ Abdul Kalam Award is now being presented to Dr. V. Mohan. His daughter, Dr. R.M. Anjana, will receive the award on his behalf. நௌஷின் பானுசந்துக்கு மதிப்புமிக்க கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு. நீலகிரி ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யாவுக்கு நல் ஆளுமை விருதும் தினேஷ்குமாருக்கு சிறந்த மாவட்ட ஆட்சியர் விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise is presented to Selvi Naushin Banu Chand Kove. சிறந்த ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு ஈஆப்ப நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் விருது வழங்கப்படும். அடுத்ததா தமிழக அரசினுடைய சிறந்த மருத்துவருக்கான விருது டாக்டர் திருநாவுக்கரசர் பெற்றிருந்தாரு. அதேபோல சமூக நல பணிகளை சிறப்பிக்க வகையில் சிருஷ்டி ஃபவுண்டேஷனுக்கு சிறந்த நிறுவனம் விருதும் மணிமாறனுக்கு சிறந்த சமூக சேவகர் விருதும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த காட்சிகளையும் பார்ப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவருக்கான விருது டாக்டர் பி திருநாவுக்கரசு இயக்குனர் மற்றும் பேராசிரியர் அரசு மறுவாழ்வு மருத்துவ மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக செயல்படும் சிறந்த நிறுவனத்திற்கான விருது சிருஷ்டி அறக்கட்டளை திண்டிவனம் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக அரும்பணியாற்றிய சிறந்த சமூக பணியாளர் விருது திரு பி மணிமாறன் திருவண்ணாமலை மாவட்டம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்படி சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு அப்புறமா முதலமைச்சர் விஜய் நடந்து போய் அங்கிருந்த மக்களுக்கு வாழ்த்தும் தெரிவித்திருந்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தரலாம். அடுத்தபடியா இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருந்தாங்க முதல்வர் விஜய் அவர்களுடைய தந்தை சந்திரசேகர் அவர்கள். தமிழகத்துல நல்லாட்சியை வழங்குறது தான் தன்னுடைய மகன் முதலமைச்சர் விஜயினுடைய இலக்கு அப்படின்று தந்தை சந்திரசேகர் தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி அடுத்த சுதந்திர தினத்துக்குள்ள மக்களினுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வாரு அப்படிங்கிற உறுதியும் கொடுத்திருந்தார். சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.